அண்மை செய்தி முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே துறை வாரியான ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய அமைச்சரவை கூட்டம் சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே துறை வாரியான ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய அமைச்சரவை கூட்டம் சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தி முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி வணக்கம். முதல்வர் விஜய் தலைமையில் அமைச்சரவை கூட்டமானது தற்பொழுது நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சரவை கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய நிலையில் தற்போது அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே துறை வாரியான ஆய்வுக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கி வருகிறார். அந்த வகையில்தான் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் என்பது அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் 10:30 மணி அளவில் தொடங்கிய அமைச்சரவை கூட்டம் சுமார் 40 நிமிடங்கள் நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.